Hi students, 11th standard accountancy chapter 3 illustration 11. Valen is a partner who withdrew 20,000 on 1st April 2018. Interest on drawing is charged at 10% per annum. Calculate the interest on drawing as on 31st December 2018 and pass the journal entries by assuming fluctuating capital method. So வேலன்றவர் 20,000 rupees என்ன பண்ணியிருக்காரு 1st April 2018 அன்னைக்கு அவரோட பர்சனல் யூஸ்க்காக கேஷ் எடுத்திருக்கார். ஸோ அது என்னது வித்ட்ரான்னு சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ராயிங்ஸ் பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாக்க அதை ட்ராயிங்ஸ்னு சொல்லுவோம். அந்த ட்ராயிங்ஸ்க்காக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10% அவர் கொடுக்கணும், சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தவிர பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஒர்க் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அண்ட் பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிப்போம். அதுக்கு ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க amount of drawings into rate of interest into period of interest. Amount of drawing எவ்வளோ எடுத்திருக்காரு 20,000 rupees. Rate of interest 10% 10/100. அடுத்தது period of இன்ட்ரெஸ்ட் எப்போ என்னைக்கு எடுத்திருக்காரு 1st April 2018லேருந்து 31st December கணக்கு அக்கௌண்டிங் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, இது கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பீரியட் வரைக்கும் பிட்வீனில் எத்தனை மந்த்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1st Aprilனால் அந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே தான் எடுக்கணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டோட்டலாக 9 months வருது. ஓகேங்களா? அவுட் ஆஃப் 12 ஏப்ரல் டு டிசம்பர் எத்தனை மந்த் இருக்குது 9 months. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கேல்குலேட் பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா என்ன ஆகுது, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போய்டுது, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போய்டுது. 3 3s are 9, 4 3s are 12 வருது. ஓகேங்களா? இங்கே 4க்கு 20 கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 5 4s are 20. இந்த 2 ஜீரோ இங்கே போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 500 × 3 இருக்குது. 3 5s are எவ்வளவு 15. இந்த 2 ஜீரோவையும் இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ 1500 rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு 1500 rupees நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ஜேர்னல் என்ட்ரி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்க்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணுன்ட்டு டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் தெரியும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட். இங்கே கவனிங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இங்கே கவனிங்க, நோட்டில் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இஸ் டியூ ஃப்ரம் த பார்ட்னர்ஸ். அதாவது பார்ட்னர்ஸ் வந்து ஃபேர்முக்கு டியூ வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அதனால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்ட்னர் வந்து ஃபேர்முக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு, டியூ இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் டியூவில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்லேயும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கு கிரெடிட்லேயும் எழுதணும். இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? ஜேர்னல் என்ட்ரி. இப்போ இதுக்கு க்ளோசிங் என்ட்ரி எழுதணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. க்ளோசிங் என்ட்ரினா டெபிட்டுக்கு போய்டும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 1500 rupees கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுக்கு ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட்னாக்கா என்ன அர்த்தம், ஃபிக்ஸ்டு மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடு ரெண்டாக போடுவோம். என்னென்னு போடுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் தனியாக போடுவோம், கரண்ட் அக்கௌண்ட்டு தனியாக போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன செஞ்சிடுவோம், கேபிட்டல் கரண்ட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் ஒன்றாவே எழுதிடுவோம். ஓகேங்களா? அதனால் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னாக்கா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் பார் கரண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். இது வரைக்குமே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன போடுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா ஜேர்னல் என்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பார் கரண்ட்னு போடுவோம். ஏன்னா ஃபிக்ஸ்டு மெத்தட்னா கேபிட்டலும் வரும், கரண்ட்டும், 2 அக்கௌண்ட் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் கேபிட்டல் கரண்ட் ரெண்டுமே கம்பைன் டுகெதராக நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? அதனால் வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னாலே கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்ற ஹெட்டிங்கில் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 1500 டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 1500. நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ்டு. இதுக்கு க்ளோசிங் என்ட்ரி என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கிரெடிட்டில் இருந்ததுன்னா அப்படியே டெபிட்டில் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 1500 rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.